சக்ஸஸ் சேனல். ஸோ தமிழரசு February 2026 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என் நோட்ஸு ப்ளஸ் அந்த தமிழரசு February மேகசின் இங்கிலீஷ் எடிஷன் வேணும்னா எனக்கு நான் கீழே கமெண்ட்டில் ஒரு சேட்டு கொடுக்குறேன். அதில் போய்ட்டு உங்கள் மெயில் ஐடி மட்டும் நீங்கள் எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க, நான் மெயிலுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஸோ ஓகே, உள்ளே போகலாமா? ஸோ தமிழரசு மேகசின் பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குறள். இந்த குறள் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னரோட ஸ்பீச்லேயே இந்த குறளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குறள் நல்லா பார்த்துக்கங்க. மதிநுட்ப நூலாதுடையர்க்கு கதிநுட்பம் யாவுல முன்னீர் பாவை. ஸோ இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் இருக்குது. அதாவது மதிநுட்பம், நேச்சுரலாக ஒருத்தவங்களுக்கு அறிவு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி எதுனாலே அவங்கள கவுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம் இஷ்யூவில். ஸோ ஃபஸ்ட்டு ஜான்வரி 9 இந்த ஸ்கீமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஸ்கீம் இதுன்னே சொல்லலாம். உங்கள் கனவை சொல்லுங்கள், டெல் அஸ் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஸ்கீமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவங்க வீட்டுக்கும் போயிட்டு சர்வே எடுப்பாங்க. பப்ளிக் ஒப்பீனியனில் என்ன எடுப்பாங்கன்னா, உங்களோட ஃப்யூச்சர் ட்ரீம்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி எடுக்கிறாங்க. இதை யார் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கார்ப்பரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் தான் செய்ய போகிறாங்க. ஸோ இதில் 50,000 வாலண்டியர்ஸ் மோஸ்ட்லி எங்கேருந்து எடுக்க போகிறாங்கன்னா, உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேருந்து தான் இந்த 50,000 வாலண்டியர்ஸையும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது ரூரல் அண்ட் அர்பன் ஹவுஸ் ஹோல்டு 2 இடத்துக்குமே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தடவை வருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த சர்வே பண்ணுற அந்த ஷீட்டை கொடுத்துட்டு ஒப்பீனியன் கேட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மொபைலில் ஏற்றுற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஸ்கீம் வரும்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்றப்ப இந்த டீட்டெயில்ஸ்லேருந்தே உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ யார் கேரி அவுட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வாலண்டியர், எத்தனை தாட்டிக்கு வருவாங்க, ட்வைஸ் வருவாங்க, இதை ஒன்லி ஒன்ஸ்ன்னு கூட கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஸோ இது மாதிரி ட்ரிக் கொஷின்காண்டி தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்கீம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ புக்கையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். இது மட்டும் படிக்காதீங்க, எப்போவுமே என் நோட்ஸ் மட்டும் படிக்காதீங்க, புக்கையும் ஏதாவது கோ த்ரூ பண்ணி என் நோட்ஸில் இம்பார்ட்டண்ட்டானதை நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்னரோட ஸ்பீச். ஸோ இந்த கவர்னரோட ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீமும், நீங்கள் மெயின் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒன்றில் மட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கீம், அதாவது உமனுக்கு என்னென்ன ஸ்கீம், எல்டர்லிக்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஆக்சுவலி அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த குறள் சொல்லியிருக்காங்க, மதிநுட்ப நூலாதுடையவருக்கு கதிநுட்பம் யாவுல முன்னீர் பாவை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பொங்கல் போனஸ் கொடுத்தது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெரியார் சொல்லியிருக்காங்க, ஒரு உமன் ஈக்குவாலிட்டி அட்டைன் பண்ணணும்னா 2 விஷயம் இருக்கணும். ஒன்று எஜுகேஷன், அந்த எஜுகேஷன் மூலமாக தான் உங்களுக்கு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். ஸோ இது 2 இருந்தால் தான் உமன் ஈக்குவாலிட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு உமனோட இனிஷியேட்டிவை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உமனோட இனிஷியேட்டிவ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நம்ம நிறையா பேர் என்ன பண்ணிடுறோம்னா, அந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறோம். ஸ்கீம் தானே கேட்குறாங்க, நம்ம ஸ்கீம்ஸ்க்கு டேரெக்டாக போயிடுறோம். பட் நீங்கள் இப்போ உமன் ஸ்கீம்னு மெயின்ஸில் கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சோஷியல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட், எஜுகேஷன் எம்பவர்மெண்ட். அதாவது எஜுகேஷனில் எப்படி முன்னேற்றதுக்கு இப்போ எஜுகேஷன் பார்ப்போம் புதுமை பெண் ஸ்கீம் சொல்லலாம். ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது உமனுக்குன்னு என்டர்பிரினர்ஷிப்க்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அதில் உமனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காண்டி தான் இது பஸ்ஸு மகளிர் விடியல் பயணம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதை கொடுக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்டில் ஃப்ரீ பஸ் ட்ராவல்னால ஒர்க்குக்கு ஃப்ரீயாக போயிட்டு வர முடியுது அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல், எக்கனாமிக், எஜுகேஷன் அப்படின்னு 4 வியூவில் நீங்கள் எப்போவுமே ஒன்றுக்கு நீங்கள் ஆன்சர் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு பாயிண்ட் வரும். ஸோ ஓகேயா? ஸோ இதில் அந்த ஸ்கீம்ஸ் கொடுத்ததெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 30% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு 33% ரிசர்வேஷன் இன் லோக்கல் பாடிஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸில் உமனை இண்டக்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் ஆஃப் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப். இது எல்லாமே இந்த 4 பாயிண்ட்டுமே கலைஞர் பீரியட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கான்ற மாதிரி கீழே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ பார்த்திங்கன்னா மகளிர் விடியல் பயணம் 2021 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரீ பஸ் ட்ராவல், இதில் ஒரு மாதத்துக்கும் ஆல்மோஸ்ட் 888 ருபீஸ் சேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இதில் 1.30 crore உமன் பெனிஃபிட் ஆகிறாங்க. மந்த்லி 1000 ருபீஸ் கொடுக்குறாங்க. இதில் என்ன முக்கியமாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உமனோட அன்பெய்ட் லேபர், அதாவது ஒரு உமனும் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு வீட்டுக்காண்டியாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலிக்காண்டியாக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ கேர் பண்ணுறாங்க, அந்த பேர்டனுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் மாதிரி இருக்குது இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்.
இது நீங்கள் கிட்ஸுக்குன்னு சொல்லலாம், பட் நீங்கள் உமனுக்கும் சொல்லலாம். ஒரு உமன் தானே காலைல பிரேக்ஃபாஸ்ட் எழுந்திரிச்சு கட்டி கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு மதரோட பேர்டனை கம்மி பண்ணுது இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். அது மட்டும் இல்லாமல் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை தான் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு வந்து சமைச்சு போடுறாங்களா, அதுக்கு வந்து அவங்க என்டெயில் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி உமன் ரொம்ப பெனிஃபிட் ஆகிறாங்க இந்த சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புதுமை பெண் ஸ்கீம் எஜுகேஷனில். ஸோ புதுமை பெண் ஸ்கீமில் உங்களுக்கே தெரியும், ஸ்டைப்பன் கொடுக்குறாங்க 1000 rupees மந்த்லி எந்தெந்த காலேஜ், டிப்ளமோ, ஒகேஷ்னல் கோர்சஸ்க்கு, நாட் ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ குவாலிஃபிகேஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியும், 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் கேர்ள்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ராப் அவுட் ரேட் ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் கண்ட்ரி. அதாவது அதிகமாக காலேஜ் டிகிரி வாங்குறது வந்து அதிகமாக எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 43ன்னு நினைக்கிறேன், 43% வந்து இருக்குது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமனுக்குன்னு பார்க்கும்போது தோழி ஹாஸ்டல்ஸ் வந்து மொத்தம் 19 தோழி ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழரசில் கரண்ட்டாக தான் இருக்கும், அப்டேட்டடாக தான் இருக்கும். ஸோ 19 தோழி ஹாஸ்டல்ஸ், அவங்க சேஃப் அக்கமடேஷன் இருக்குது, அஃபோர்டபுள் காஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இது மாதிரி ஒரு சின்ன கொடுக்குறதுலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு லீடிங் ஸ்டேட், அதாவது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் உமன் எம்ப்ளாய் இன் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக உமன் வேலை பார்க்குறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். எவ்வளோனா 40.3%. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மாதிரி ஒரு பாயிண்ட்லாம் நீங்கள் மெயின்ஸில் எடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து மார்க் வந்து விழுகும். ஸோ இதெல்லாம் பாக்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்ஸை பொறுத்தவரை. ஓகேயா. நெக்ஸ்ட்டு உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூமெண்ட். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கலைஞர் பீரியட்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1989. பட் இப்போ இன்னும் ரொம்ப வளர்த்துருக்காங்க இந்த ஸ்கீமை. இது யார் கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ இப்போ 4.9 lakh உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்டர்லி அதாவது வயசானவங்களுக்காண்டி. ஸோ நம்ம இதில் வந்து வயசானவங்க போது நிறையா ஸ்கீம்ஸ் நம்ம விட்டுருவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தாய்மானவர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வயசானவங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகள், அவங்களால ரேஷன் கடைக்கு போக முடியாதவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக டோர் ஸ்டெப் டெலிவரி ரேஷன் கடையிலேருந்து உங்களுக்கு வந்து ஜாமான் வந்து வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்டர்லி பீப்புளுக்கு அன்பு சோலை அப்படின்னு சொல்லிட்டு 25 ஹோம். இந்த ஹோமில் என்னென்னா டே கேர் மட்டும், அதாவது நீங்கள் காலைல மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை டே கேர் மாதிரி வந்து எல்டர்லிஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது டே கேர் அன்பு சோலை 25 ஹோம் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டி. ஸோ ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு பாக்ஸ் மெட்டீரியல் இங்கேயே கிடச்சிச்சு உங்களுக்கு. 14 April, அதாவது அம்பேத்கர் தான் நமக்கு தெரியும் ஆதி திராவிடர்களுக்காண்டி ரொம்ப பாடுபட்டவங்க. ஸோ அவரோட பர்த்டே 14 April ஈக்குவாலிட்டி டேயாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட் டே பாக்ஸில் போட்டு காமிச்சா ஓகே, இவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்கு போகுது அந்த இடத்துலையே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ ட்ரைபல் கம்யூனிட்டியோட லிங்குஸ்டிக் ரிசோர்ஸஸ், அவங்களோட லிட்ரேச்சரை வந்து டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 3 lakh ஃப்ரீ ஹவுஸ் பட்டாஸ் கொடுத்துட்ருக்காங்க, பட்டாஸ் கொடுத்துருக்காங்க. தாசர் பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், இதில் வந்து 1000 கோடி கொடுத்துருக்காங்க ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆதி திராவிடர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொல்குடி ஸ்கீம், இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான். மெயின்லி வந்து ட்ரைபல் ஹேபிடேஷன், அதாவது ட்ரைபலுக்கு மட்டும் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து 7255 ஹவுசஸ் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 246 வில்லேஜ் நாலேஜ் சென்டர் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஎம்ஆர்ஐஸ். இப்போ நான் சொன்னேன்ல உமனுக்கு எப்படி நீங்கள் பிரிக்கிறீங்களோ அதே மாதிரி ஆதி திராவிட டெவலப்மெண்ட் வரும்போது எஜுகேஷன், எக்கனாமிக், அப்புறம் வந்து உமன் அப்படின்னு நீங்கள் பிரித்து படிங்க. அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஸ்கீம்ஸ் ஞாபகம் வரும். இது பார்த்திங்கன்னா எக்கனாமியில் வரும், அதாவது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வரும். ஸோ சிஎம்ஆர்ஐ ஸ்கீம்னா என்டர்பிரைனர்ஸை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்ன கொடுக்குறாங்க, என்ன டீட்டெயில்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழரசி மேகசின் 2025 ஒரு கம்பைலேஷன் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு ஸ்கீமில் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன கொடுக்குறாங்க, எந்த வருஷத்தில் வந்துருச்சுன்னு எல்லாமே கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2025 தமிழரசி மேகசின் கம்பைலேஷன் மை நோட்ஸ் வேணும்னாலும் ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நன்னிலம் உமன் லேண்ட் ஓனர்ஷிப் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில், அதாவது ஆதி திராவிடர் உமனுக்கு வந்து
பட்டா கொடுத்து அவங்கள லேண்ட் ஓனராக ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மெயினாக வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ஹவுசிங் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, அவங்களோட லிவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எந்த வருஷத்தில் வந்தால் 2003 வந்துருச்சு. பட் 2003 2021 வரையும் பார்த்திங்கன்னா வெறும் 6 ஸ்டூடெண்ட் தான் இந்த ஸ்கீமை அவைல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 2021 பார்த்திங்கன்னா 685 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலனி அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ஆதி திராவிட ஹேபிடேஷனை வந்து குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கும். ஸோ அந்த சொல்லை வந்து இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க, அந்த சொல் வந்து ஒரு தீண்டாமை உணர்வை வந்து கொண்டு வருது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கு. பப்ளிக் யூசேஜில் காலனின்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, எந்த ரெக்கார்ட்ஸ்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஈக்குவாலிட்டி பை பர்த் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்றதுக்காண்டி ஒரு என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மிஷன்னு சொல்லிட்டு ஒரு மிஷனே இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய லெக்சர்ஸு, ஒர்க் ஷாப்பு, யூத்ஸ்க்கு வந்து நிறையா வந்து நீங்கள் ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கூல்லே நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து ஆள் வந்து அதோட இனிஷியேட்டிவ், அதோட அவேர்னஸ்ஸு, ட்ரக்ஸ்னால் என்னென்ன தீமைகள் வருது அப்படின்னு நிறையா வந்து ஒர்க் ஷாப் எடுக்கிறாங்க. ஸோ இது ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஒரு நாட்டு வந்து வளரணுன்னா அவங்களோட குழந்தைகள் அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அப்போ தான் வந்து ஒரு ஸ்டேட்டு வந்து டெவலப் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதில் பார்க்கும்போது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னா என்ன, குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல எம்ப்ளாய்மெண்ட், நல்ல ஹெல்த், இது நாலும் தான். ஓகேயா? ஸோ எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 7.5% இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது எந்த டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி, விச் இஸ் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல். ஸோ அதில் போகிறவங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் அவைல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீ, இது மூணையுமே கவர்மெண்ட்டே ஏற்றுக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ ஹையர் எஜுகேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் NARF ரேங்கிங், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், அவங்க ரிலீஸ் பண்ண 100 இன்ஸ்டிடியூஷனில் 17 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன இந்த இன்ஸ்டியூட்லாம் டெவலப் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது பில்டிங், லேபாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸ் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், கிளாஸஸ் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒர்க் ஷாப்ஸு, அது மாதிரி டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் இந்த 5 வருஷத்தில் 36 நியூ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேப்டாப்ஸ் டு 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், மெடிக்கல் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்னால குளோபலி கம்பெட்டிட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸை தமிழ்நாட்டில் மேக் பண்ணுறாங்க. ஸோ ஃபோக்கஸ் எதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாலேஜ், டெக்னாலஜி, இன்னோவேஷன், இது மூணே டெவலப் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு வந்து இனிஷியேட்டிவ் எடுக்குது. ஸோ ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ், அதாவது எஜுகேஷனுக்கு என்ன அசிஸ்டன்ட்னா 2 ஸ்கீம், ஒன்று புதுமை பெண் ஸ்கீம், இன்னொன்று புதல்வன் ஸ்கீம். ஸோ புதுமை பெண் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போதே தெரியும், கேர்ள்ஸுக்கு, அதே வந்து பாய்ஸுக்கு புதல்வன் ஸ்கீம் சொல்லி தமிழ் புதல்வன் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து படிக்கிறப்ப வர ஒரு ஃபைனான்ஷியல் பேர்டனை வந்து கம்மி பண்ணுது. இந்த 2 ஸ்கீம்லேயுமே மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு கோவிட் டைமில் என்ன 2 எஜுகேஷன் ஸ்கீம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து 8th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வீட்டுக்கே போயிட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இன்னொன்று எண்ணும் எழுத்தும் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் நியூமரசி அண்ட் லிட்ரஸி ஸ்கில்ஸ், அதாவது படிக்கிற தன்மையும் பேசிக் மேத்தமெட்டிக், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி இந்த 2 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதாவது கிளாஸஸ்ஸு, லேப்ஸு, ஐடி அதெல்லாம் ஸ்கூலில் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் கல்ச்சர். ஸோ தமிழ் கல்ச்சருக்காண்டி என்னென்ன ஸ்கீம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நான் வந்து இந்த தமிழரசு மேகசினை தான் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி என் நோட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து இதில் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கிறதுனால இது பண்ண வேணாம். ஸோ தமிழ் கல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது
திசைதோறும் திராவிடம், முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், இளந்தளி இலக்கிய திட்டம், பப்ளிகேஷன் ஆஃப் நேஷனல் புக்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் ட்ரெஷர். அதாவது நிறையா தமிழ் ஆசிரியர், அதாவது பாரதியாராக இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும், அவங்களோட புக்கெல்லாம் வந்து பொது உடைமை நேஷ்னலைஸ்ட் ஆக்கி அதை வந்து நிறையா வந்து பப்ளிகேஷன் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லைப்ரரி ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இந்த ஸ்கீம் இது என்ன என்டெயில் பண்ணுது? ஸோ இந்த தமிழ் கல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து யூனிட் 6, இப்போ யூனிட் 8 இருந்துச்சு, இப்போ வந்து அது யூனிட் 5 மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தமிழ் கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ தமிழை டெவலப் பண்ண என்னென்ன பண்ணுறாங்க, அதுவே வந்து தமிழ் சொசைட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ்லேயுமே வந்து அந்த பாலிட்டி பேப்பரில் வரும், பாலிட்டி சயின்ஸ் அண்ட் டெக் தமிழ் சொசைட்டி. ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு இதில் தமிழ் டெவலப் பண்ண என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது. இந்த ஸ்கீம் பற்றிலாம் நீங்கள் படிக்கணுன்னா அப்படின்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டோட அந்த இதை எடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு. ஸோ ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்டை வந்து தமிழ்நாடு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதுக்காண்டி ஹை குவாலிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட் காம்ப்ளெக்ஸஸ், ஒலிம்பிக் அகாடமிலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கேலோ இந்தியா சென்டர், ஸ்டார் அகாடமிலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிஎன் ஸ்போர்ட்ஸ் ஆடுகளம் ஆப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேர்ல்டு கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி எங்கே ஓப்பன் பண்ணுறாங்கன்னா செம்மஞ்சேரி, சென்னையில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜாப்ஸ் அண்ட் ஃபேர்ஸ் நிறையா வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த கவர்மெண்ட்டில் எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்குறாங்க. ஏழைகளுக்காண்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாடை வந்து ஒரு குடிசை இல்லா மாநிலமாக மாற்றுறதுக்காண்டி கலைஞர் வீடு வழங்கும் திட்டம்னு 2010 இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் ஒன்று ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 8 லட்சம் கான்க்ரீட் ஹவுஸ் அதை வந்து நெக்ஸ்ட்டு 6 வருஷத்தில் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2030 குடிசை இல்லா தமிழகமாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பட்டு திட்டம், அப்புறம் ஜல்ஜீவன் மிஷன். ஒரு பர்சனுக்கும் ஒரு நாளைக்கு 55 லிட்டர் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம், இது கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைப்ரரிஸ் வந்து ரூரல் ஏரியாவில் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஸ்கீமுக்கு கீழே இது கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2க்கு கீழே இந்த லைப்ரரிஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் இந்த ஸ்கீமில் பேசிக்காக 30 லட்சம் கொடுப்பாங்க எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும். இது போக அந்த வில்லேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா 5 லட்சம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அர்பனைசேஷனுக்காண்டி. அதுக்கப்புறம் நமக்கு நாமே ஸ்கீமு. ஸோ நமக்கு நாமே ஸ்கீம் அப்படின்றது என்ன பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, பப்ளிக் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. இது ரெண்டுமே சேர்த்து வச்சு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஒரு ரோடு, ஒரு பில்டிங்கை புதுசு செய்கிறது, அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம்குள்ளெலாம் எவ்வளோ கவர்மெண்ட் போடுறாங்க, எவ்வளோ பப்ளிக் போடுறாங்க, இது எல்லாமே டீட்டெயில்டாக என்னோட தமிழரசு மேகசின் 2025 நோட்ஸில் இருக்குது. ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவைல் பண்ணியிருக்காங்க, என்ன ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக கலைஞர் சென்டினரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து கிண்டியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஹாஸ்பிட்டல் ஹெல்த்தில் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது நான் இங்கே மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எங்கன்னா கிண்டி, சென்னை. மேட்ச்சில் கேட்கலாம் அறிஞர் அண்ணா மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ஸ்கீமு, அதில் பார்த்தீங்கன்னா 2053 ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட்டு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதில் வந்து மோர் தென் 4 lakh ஆக்சிடெண்ட் விக்டிம்ஸை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா 2 லட்சம் வரையும் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மக்களை தேடி மருத்துவம் பார்த்திங்கன்னா UN அவார்டு வாங்கியிருக்கு. அதாவது யுனைடெட் நேஷனால் ரெக்கக்னைஸ் பண்ணி அவார்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது டயபிட்டிஸ், ப்ரெஷராக இருக்கட்டும், ஒரு 40 வயசுக்கு மேலே அவங்களால வீட்டில் எதுவும் மூவ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கவர்மெண்ட் வந்து அவங்கள தேடி அவங்களுக்கு ஒரு ஃபாலோ அப்
மெடிக்கேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், மக்களை தேடி மருத்துவம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் டிசீஸ், ஒரு நோய் வரதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சி அதுக்கான டைம்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சிட்டிசன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகள், அதாவது அவங்கள மரியாதையாக மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற வார்த்தையை வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டிஎன் ரைட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து அதை வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிப்பாங்க என்ன நோய் அப்படின்னு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்க வாழ்க்கையை அவங்களால சப்போர்ட் பண்ணுற அளவு ஸ்கில் டெவலப்மெண்ட், லிவ்லிஹுட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமில். இந்த ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஎன் ரைட்ஸ் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாச்சுட்டரி அமெண்ட்மெண்ட்டில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளை லோக்கல் பாடி மெம்பர்ஸாக நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்லி பென்ஷன், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு மந்த்லி பென்ஷன் 1000 ரூபா இருந்தது 1500 மாற்றிருக்காங்க. ஸோ சிவியராக டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அது ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இருக்காங்களே, அவங்களுக்கு 1500 இருந்த பென்ஷனை 2000 மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பென்ஷன் அமௌண்ட்டையே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஷினாக கேட்கலாம், மந்த்லி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவிலே அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்க ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்னென்ன டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோன்றது நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். அப்படி பார்க்கும்போது ஃபின்டெக் சிட்டி வந்து நந்தம்பாக்கம் சென்னையில் இப்போ கட்டிட்டு வராங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1176 MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னா 41.2%. அதாவது கர்நாடகா, பெங்களூர் தான் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. பட் தமிழ்நாடு அவங்களே சர்பாஸ் பண்ணி தமிழ்நாடு இஸ் த ஃபஸ்ட் இன் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் பாலிசிஸ், செக்டர் ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ், அதாவது இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்காண்டி தமிழ்நாடு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் கைவினை திட்டமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட், தமிழ்நாட்டில் 3rd குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் வச்சுருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பவர் சப்ளை. ஸோ பார்த்திங்கன்னா Group 1 மெயின்ஸில் கூட கேட்டிருந்தாங்க ஒரு தாட்டிக்கு தமிழ்நாடு பவர் சப்ளைக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி பார்க்கும்போது இப்போ புதுசாக 2460 மெகாவால்ட் கொடுக்குற மாதிரி தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் வந்து 2 இடத்துல கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று உடாங்குடி, இன்னொன்று வந்து எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனும் 520 மெகாவால்ட்டில் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்காங்க, பட் நாட் தட் மச் இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் ஒரு தட்டிக்கு ஒரு ரீட் விட்டுக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஸோ ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் எக்கனாமியில் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் வந்து அதிகமாக கேட்கலாம். அதுபோல் ஜியாகிரஃபிலையுமே உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஃபார்மர்ஸ் வெல்ஃபேருக்கான என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ன்ற பேரையே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்னு மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்சிடைஸ்டு சீட்ஸை வந்து கம்மியான விலையில் வந்து கொடுக்குறாங்க. மில்லட்ஸ் மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம், அதை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் கொண்டு வந்தாங்க. இதையே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அக்ரிகல்ச்சருக்கான தனியாக பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க, அக்ரி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து இந்த இனிஷியேட்டிவ் தான் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம். ஸோ அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்னு தனியாக கொண்டு வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலைஞர் ஆல் வில்லேஜ் இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கவி ADP. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது காஞ்சி போன அந்த குளத்தெல்லாம் தூர் வர்றது, அப்புறம் வந்து வெல்ஸு அதுக்கெலாம் வந்து பண்ணுறாங்க. 125 உழவர் சந்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் சென்டினரி பார்க் எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிண்டியில் ஓப்பன் பண்ணுறாங்க. இது போக பார்த்திங்கன்னா அக்ரி ப்ரொடக்டிவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நான் டெல்டா டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்கீம் ஃபார் நான் டெல்டா ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவே ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்கீம் ஃபார் டெல்டா ரீஜன். நல்லா பார்த்துக்காங்க, 2 ஸ்கீம் இருக்குது. ஒரு ஸ்கீம் வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்கீம் நான் டெல்டா,
டெல்டா ரீஜியனுக்கு என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது குருவை ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை கொடுத்து எந்த ரீஜியனுக்குன்னு கேட்கலாம். குருவை ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து டெல்டா ரீஜியனுக்கு. ஸோ அது இம்பார்ட்டண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் சென்டினரி பார்க்கு, நெக்ஸ்ட்டு வந்து நந்தவனம் ஹெரிட்டேஜ் பார்க்கு மாமல்லபுரத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் க்ரீன் தமிழ்நாடு மிஷன். இந்த க்ரீன் தமிழ்நாடு மிஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட்டை வந்து ரிஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த க்ரீன் தமிழ்நாடு மிஷனுக்கு கீழே க்ரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்றத தனியாக உங்களுக்கு ஒரு கொஷினாக மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. எதில் கேட்டிருந்தாங்கன்னா சோஷியல் இஷ்யூவில் கேட்டிருக்காங்க. நீங்கள் பாஸ்ட் இயர் கொஷின் மெயின்ஸ் எடுத்து பாருங்கள். க்ரீன் தமிழ்நாடு மிஷனு தனியாக மெயின்ஸில் கொஷினே கேட்டிருக்காங்க. க்ரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை பாருங்கள் இந்த பாயிண்ட்டு 13,500 ஹெக்டேர்ஸை வந்து நியூ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக க்ரீன் தமிழ்நாடு மிஷனுக்கு கீழே 13,500 ஹெக்டேர்ஸை வந்து நியூ ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டை நீங்கள் வந்து பாக்ஸ் மெட்டீரியலாக போடலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட்டில் கேட்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் கிளைமேட் சேஞ்சுக்கு என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் பார்க்வேல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபாரஸ்ட் கவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.47. பட் நேஷ்னலில் ஒரு ஸ்டேட்டும் எவ்வளோ ஃபாரஸ்ட் கவர் கொண்டு வரனா 33%. இதுக்காண்டி தமிழ்நாடு வந்து நிறையா இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் மியூசியம் கீழடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வைகை ரிவர் சிவிலைசேஷனை வந்து இது பண்ணுறதுக்காண்டி பொருணை மியூசியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த எக்ஸ்கவேஷனாக அதிச்சநல்லூர், சிவகல்லை, கொர்க்கை அங்கே எக்ஸ்கவேட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரித்திரம் தேர்ச்சிக்கொள் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்றபடி இந்த மியூசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சரித்திரம் தேர்ச்சிக்கொள் யார் சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ பாரதியார், அதுவும் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து டெம்பிள் ரெஸ்டோரேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதை எதுவும் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட்டு ரிட்ரெஸல் ஆஃப் கிரைவன்சஸ் ஆஃப் பப்ளிக், அதாவது பப்ளிக் ஒப்பீனியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகணுன்னா அதுக்கு மெயினாக வந்து ஒரு பீப்புளோட சப்போர்ட் இருக்கணும். ஸோ அவங்களோட பெட்டிஷனை வந்து கேட்குறதுக்காண்டி முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர் 1100. இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ இந்த நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர், இதுக்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்டை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமில் 2023 25 வரையும் நிறையா கேம்ப்பு போட்டு என்னென்ன பெட்டிஷன் எல்லாம் வாங்கி ரெட்ரெஸல் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது மக்களுடன் முதல்வர் ஸ்கீம். இப்போ ஒரு ஸ்கீம் என்னென்னா உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து 10,000 கேம்ப் போட்டிருக்காங்க. 46 சர்வீஸு 15 டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்ஷன். ஸோ பென்ஷனுக்காண்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அவங்க வேலையை விட்டு போகிறப்ப உள்ள சேலரியிலேருந்து 50% கொடுக்குறாங்க. மந்த்லி ஃபேமிலிக்குன்னு 60% கொடுக்குறாங்களாம். நெக்ஸ்ட்டு இப்படியே போனீங்கன்னா இப்போ கடைசியாக வந்த ஸ்கீம், இது வந்து சைக்ளோன் அப்போ என்னென்ன இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நான் இம்பார்ட்டண்ட் எல்லாமே என்னோடய நோட்ஸில் நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ வந்ததே தான் வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு புக்கும் தரேன், கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ உங்கள் கனவை சொல்லுங்கள். அதான் இப்போ வந்து திட்டம் டெல் அஸ் யுவர் ட்ரீம்ஸ் இந்த 2026 வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 2 லாங்குவேஜ் பாலிசி. 2 லாங்குவேஜ் பாலிசியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாருன்னா பேரறிஞர் அண்ணா 1968 கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ வரையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் விட்டு போன ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது நான் முதல்வன் ஸ்கீம்ஸே இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ அது பார்த்துக்கோங்க, நான் முதல்வன் ஸ்கீமு. அப்புறம் உலகம் உங்கள் கைன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் வந்து 20 lakhs லேப்டாப்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது போக நான் ஏதாவது விட்ட ஸ்கீம் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, சொன்னதே தான் திரும்ப வருது. ஸோ இது எல்லாமே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் புக்கில். ஸோ இதை புக்கை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பட் நான் நோட்ஸில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணல ரொம்ப. ஸோ கவர்மெண்ட்டில் நடந்த டிபேட் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். யூனியன் கவர்மெண்ட் ரேங்கிங்கில் 33 காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில். அதாவது 100 இன்ஸ்டியூட் யூனியன் கவர்மெண்ட் ரேங்க் பண்ணியிருக்காங்க காலேஜ். அதில் 33 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே இருக்க அந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஸ்டிஜி கோல் இண்டெக்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறாங்க.
அதில் தமிழ்நாடு செகண்ட் பொசிஷனில் இருக்குது, 788 பாயிண்ட்ஸ் எடுத்து. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், ஏற்கனவே குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ். இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை, லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸில் தான் தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக இருக்குது. ஹோல் இந்தியாவிலையும் தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக இருக்குன்னு அவங்க சொல்லலை. ஏன்னா அது கேட்டகரியாக பிரிப்பாங்க, ஸ்மால் ஸ்டேட்ஸ், லார்ஜஸ்ட் ஸ்டேட், மிடில் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி, ஏழ்மை அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வெறும் 1.43% தான் இருக்குது. பட் இந்தியாவில் 11% இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருக்குதுன்னு நான் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது, ஸ்டார்ட் அப் ரேங்கிங்கில் 2022 படி. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்லையும் தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது அடிக்கடி கேட்ட கொஷின். ஓகேயா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஆஃப் லெதர் அண்ட் குட்ஸ்லையும் தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் 20 ராம்சார் சைட் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில் சீடு, கிரவுண்ட் நட்டு, சுகர் கேன், இது மூணுலேயும் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது. மெய்ஸ் ப்ரொடக்ஷனில் செகண்டில் இருக்குது, சோளமில். நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் டூரிஸ்ட் அரைவலில் தமிழ்நாடு செகண்டில் இருக்குது. ஜிஐ டேக்ஸில் தமிழ்நாடு செகண்டில் இருக்குது. எத்தனை டேக்ஸ் அப்படி பார்க்கும்போது 69. ஸோ எம்எம்ஆர்னால் மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், அதாவது ப்ரெக்னென்சி ஆகி குழந்தை பெற்கிறாங்களா அந்த அம்மாக்கள் வந்து எத்தனை பேர் இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட்டில் 73 40 தமிழ்நாடு குறைச்சிருக்கு. அதே மாதிரி இன்ஃபென்ட் மொர்டாலிட்டி ரேட், அதாவது பிறந்த குழந்தைகள் இறக்குறாங்கல்ல, அதில் வந்து 10.4 6.9 குறைஞ்சிருக்கு. பெஸ்ட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் 3rd இருக்குது தமிழ்நாடு. ஸோ எல்லாமே ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்கீமே தான் திரும்ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காந்தியடிகளோட டெத் ஆனிவர்சரி எப்போனா 31 Jan. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நியூ ட்ரிங்கிங் வாட்டர் ரிசர்வாயர் எங்கே ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நெம்மேலி, செங்கல்பட்டில், பேர் மாமல்ல. ஸோ மாமல்லன் வாட்டர் ரிசர்வாயர் எங்கே இருக்குதுன்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நெம்மேலி, செங்கல்பட்டு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதான் நான் சொன்னேன்ல, உலகம் உங்கள் கைன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் 20 லட்சம் லேப்டாப் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ், அதாவது பிளாட்ஃபார்ம் பேஸ்டு ஒர்க்கர்ஸ்க்காண்டி வந்து ஃப்ரீ ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட், பார்த்துக்காங்க சப்சிடைஸ்ட் காஸ்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாமல்லன் ட்ரிங்கிங் வாட்டர் ரிசர்வாயர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம்ஜி நரேகா ஸ்கீம் பற்றி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாலாம் இல்லை. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். ஸோ அவங்கள பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அப்படின்றவங்க வந்து February 18 அவங்களோட பர்த் ஆனிவர்சரி, அதனால கொடுத்துருக்காங்க. ஸோ Feb 18 ரொம்ப முக்கியம், அவங்க பர்த் ஆனிவர்சரி, பர்த்டே. ஸோ இவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு May 1 ஒர்க்கர்ஸ் டேயாக கொண்டாடினவங்க இவங்க தான். எந்த வருஷம்னா 1923 நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு May 1 ஒர்க்கர்ஸ் டேன்னு கொண்டாடினவங்க இவங்க தான், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். ஸோ சிந்தனை சிற்பி யாருன்னு கூட கேட்கலாம், சிங்காரவேலர். நெக்ஸ்ட்டு ஸ்டார் 3.0ன்னு சொல்லிட்டு சிஓடி ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார் 3.0 அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டார் 3.0 அப்படின்றது என்னென்னா லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காண்டி யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட்டு, ஒரு ப்ராஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது. ஸோ இந்த வார்த்தையே என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டார் 3.0 சாஃப்ட்வேர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், அதாவது செர்விக்கல் கேன்சருக்கு மெயினாக வர வைரஸ் என்னென்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இதுவுமே வந்து ஒரு பாஸ்ட் இயர் கொஷினுங்க, பாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் செர்விக்கல் கேன்சருக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ப்ரிவெண்ட் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா 14 வயசு குழந்தைங்களுக்கு அந்த வேக்சின் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸு, அதாவது திருவள்ளுவர் டேலையும் ரிப்பப்ளிக் டே அப்பையும் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த அவார்ட்ஸ் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத நான் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐஎன் திருவள்ளுவர் அவார்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா எம்பி சத்யவேல் முருகனாருக்கு கொடுத்துருக்காங்க.
பேரறிஞர் அண்ணா அவார்டு வந்து துரைமுருகனுக்கு கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியார் அவார்டு வந்து அருள்மொழிக்கு கொடுத்துருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் அவார்டு வந்து சிந்தனை செல்வனுக்கு கொடுத்துருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு வந்து SM ஹிதயத்துல்லா கொடுத்துருக்காங்க. மகாகவி பாரதியார் அவார்டு வந்து நெல்லை ஜெயந்தா, அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, NS ராமசுப்ரமணியம், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் அவார்டு வந்து யுகபாரதிக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா அவார்டு வந்து இறையன்புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்காங்க. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அவார்டு வந்து செல்லப்பாக்கு கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவார்டு வந்து விடுதலை விரும்பிக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இலக்கிய மாமணி அவார்டு 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ராமலிங்கம், மகேந்திரன், நரேந்திரகுமார் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. RMN இலக்கிய மாமணி அவார்டு. ஸோ இவங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்கன்னா 5 லட்சம் செக்கு, ஒரு சவரின் கோல்டு மாடலு, அப்புறம் செட்டேஷன் ஷால், இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த அவார்ட்ஸு அதை தான் வந்து 4 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை ஷார்டன் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பர்த் அனிவர்சரி ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ் 23 ஜான் சுபாஷ் சந்திர போஸோட பர்த்டே. ஸோ இதை பரக்கிரம திவாஸாக வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு Jan 16 ஐயன் திருவள்ளுவர் டே. அப்புறம் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், மொழிப்போர் தியாகிகள் தினம் 24 Jan 2026. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்காங்க. தாளமுத்து நடராஜன் அப்படின்ற 2 பேர் மொழி, அதாவது ஹிந்தி வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அவங்க உயிரை விட்டவங்க. இவங்க 2 பேருக்காண்டி மொழிப்போர் தியாகிகள் தினம் Jan 25 கொண்டாடுறாங்க. இது போன வருஷம்தான் வந்து அறிவித்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ அதை பற்றி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமானுவேல் சேகரனார் பற்றி இமானுவேல் சேகரனார் அப்படின்றவங்க வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. இவங்க வந்து குட் இந்தியா மூமெண்ட்டில் கலந்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்காங்க. அவ்வளோதான், உங்களை பற்றி வேறு ஒன்றும் போட்டு இல்லை. நெக்ஸ்ட்டு சைக்ளோன் பற்றி போட்டிருந்துச்சு, தட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட். அப்புறம் இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், TNV சேஃப் ஸ்கீம். அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து இந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ $1 trillion எக்கனாமி வந்து 2030 தமிழ்நாடு ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமாக உமன் பார்ட்டிசிபேஷன் வேணும். அந்த உமன் பார்ட்டிசிபேஷனுக்காண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ உமனுக்காண்டி என்ன ஸ்கீம் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சென்னையை ஒரு ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ராக் ஏஷியா கப் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதோட லோகோ பாருங்கள், இதான் லோகோ, இந்த டாக் மாதிரி இருக்குல்ல, அதான் லோகோ. ஸோ அது பார்த்துக்கோங்க. இது அந்த மொழிப்போர் தியாகிகள் தினம். ஸோ இது அதுக்காண்டி 25 Jan வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 61 அல்ட்ரா மாடர்ன் நியூ பஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அன்புச்சோலை, நம்ம அங்கே ஸ்கீமில் பார்த்தோம் அன்புச்சோலை. ஸோ அன்புச்சோலை டே கேரு எல்டர்லி பீப்புளுக்கு, அதை பற்றி இங்கே அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்குது, அதை நான் தனி வீடியோவில் போகிறேன். தேங்க்யூ.